நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேங்க. குப்பையில இருந்தேங்க நானு. என்னுடைய சொந்த குடும்பத்தினால புறக்கணிக்கப்பட்டங்க. என்ன ஒரு பிள்ளையா கூட சாமுவேல் வரும்போது என்ன ஒரு பிள்ளையா கூட அவங்க கன்சிடர் பண்ணலங்க. ஆனா என் தேவன் என் மேல இரக்கம் வைத்து என்னை அந்த இடத்துல இருந்து தூக்கி மேல கொண்டு வந்து இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய ராஜாவாக சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்திலே ராஜாவாய் வீற்றிருந்து தேவனுக்காக அவன் பிரயாசப்படும் பொழுது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படும் போது ஆண்டவர் என்ன சொல்றாங்கல்ல, தாவீதே இங்க பாரு தாவீதே, ஏன் சீட்டை நான் உனக்கு கொடுக்குறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பான சபையாரை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். தேவ வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். இந்த நாள் என்னுடைய செய்தியின் தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டது என்ன அப்படின்னா, அப்பா பிதாவே அப்படின்ற தலைப்புல பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை செஞ்சா தேவனை நாம பிரியப்படுத்த முடியும், அல்லது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றவன் தாவீது. ஆமென், அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில அநேக காரியங்களை அவன் செய்கிறான். வனாந்திரத்துல ஆராதித்து கொண்டிருக்கிறான், நிறைய செய்யறான் கடவுளுக்காக. ஆனா பிரியமானவர்களே, ஒரு குறிப்பிட்ட காரியம் அவன் தன் தேவனுக்காக செய்தது தேவனுடைய இருதயத்தை இன்றைக்கு வரைக்கும் அசைத்ததை நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலையும், அதாவது எப்படி சொல்றதுனாலயா, ஒரு தகப்பனோ ஒரு தாயாரோ இல்ல நம்ம வேலை செய்கிற இடத்துல யாரோ ஒருவருடைய இருதயத்துல இடம் பிடிக்கணும் அப்படின்னா, அவர்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சது, என்ன செஞ்சா, அதாவது நிறைய பேர் இப்ப வேலை செய்யற ஸ்தலத்துல நிறைய பேர் நிறைய காரியங்கள் செய்வாங்க. எல்லாருடைய நோக்கமும் ஒன்னாதான் இருக்கும்ல. எல்லாருமே மேனேஜர் கண்களை தயவு கிடைக்கணும்ன்றதுக்காக அவரை ப்ளீஸ் பண்றதுக்கு நிறைய காரியங்களை செய்வாங்க. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நபர் மாத்திரமே அவருடைய உள்ளத்துல இருக்கிறத எக்ஸாக்டா செய்யும் பொழுது அந்த மனுஷனை அவர் உயர்த்துகிறதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதே போல தேவன் நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அல்லது இதை செய்தா ஆண்டவருடைய இருதயம் மகிழும், சந்தோஷப்படும். அது சந்தோஷப்படுறது எதனால அப்படின்னு சந்தோஷப்படுறதோட அவர் நிறுத்தி விடாம நம்மை அவர் ஆசீர்வதிக்கவும் செய்வார். ஹல்லேலூயா. 11வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல். எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி உன்னை இளைப்பாற பண்ணினேன். நான் இதை நான் சுருக்கமா சொல்லிடல. 11ல இருந்து 16 வரைக்கும் நீங்க வீட்டுல வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, கர்த்தர் தாவீதுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஏன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, 7வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின பொழுது அவன் தன் வீட்டிலே வாசமா இருக்கல. ஒரு நல்ல ரெஸ்ட்டை கொடுத்துட்டாரு, நல்ல வசதியா இருக்கிற, அமைதியா என்னென்னமோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அவன் ஃப்ரீயா ரெஸ்டா பீஸ்ஃபுல்லா இருக்கிற அந்த நேரத்துல ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவிலே வாசமா இருக்கிறதே என்றான். ஹல்லேலூயா. நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேங்க. குப்பையில இருந்தேங்க நானு. என்னுடைய சொந்த குடும்பத்தினால புறக்கணிக்கப்பட்டங்க. என்ன ஒரு பிள்ளையா கூட சாமுவேல் வரும்போது என்ன ஒரு பிள்ளையா கூட அவங்க கன்சிடர் பண்ணலங்க. ஆனா என் தேவன் என் மேல இரக்கம் வைத்து என்னை அந்த இடத்துல இருந்து தூக்கி மேல கொண்டு வந்து இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய ராஜாவாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது இந்த ராஜா அப்படின்னும் போது நம்ம சில நேரத்துல நம்ம அதை எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா பாருங்களேன். 1 நாளாகமத்துல ஒரு வார்த்தையை நான் வாசி. 1 நாளாகமம் 29, 1 நாளாகமம் 29, 23 வாசிக்கிறேன். அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே, நான் இதுவரைக்கும் படிச்சிருக்கிறேன், கரெக்டா வருது. அதாவது தாவீது ராஜாவா இருந்தா அந்த ஸ்தானத்திலே. ஆனா அந்த ஸ்தானம் என்ன ஸ்தானம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படியே சாலமோன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்திலே ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியா இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் தேவனுக்காக அவன் பிரயாசப்படும் பொழுது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படும் போது ஆண்டவர் என்ன சொல்றாங்கல்ல, தாவீதே இங்க பாரு தாவீதே, ஏன் சீட்டை நான் உனக்கு கொடுக்குறேன். ஏன் சீட்டை வெளிப்படுத்தல விசேஷத்துல வாசிக்கும் பொழுது, இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு செவி கொடுத்தால் நான் அவனோடு கூட வந்து வாசம் பண்ணுவேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன். அது மாத்திரம் இல்ல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்துல அமர பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருக்காக நம்ம பிரயாசப்படுறது நமக்கு கிடைக்க போறது என்ன தெரியுமா? தாவீதுக்கு ஆண்டவர் தேவன்ல, அதாவது அவருடைய சிங்காசனத்தை அதை வாசிக்கும் பொழுது தாவீதுடைய ஸ்தானம்னு தான் போட்டிருக்கு.
அந்த சிங்காசனம் தாவீதுடைய சிங்காசனம் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆசனம் உங்களுடைய ஆசனம் கிடையாது. தேவன் உங்களை அமர பண்ணி இருக்கிறார். ஒருவேளை நான் போதகரா இருப்பேனா, அது என்னுடைய ஆசனம் கிடையாது, தேவனுடைய ஆசனம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லு, தாவீதுடைய ஸ்தானத்திலே, தேவனுடைய சிங்காசனத்துல அவனை அமர பண்ணி வேடிக்கை ஆண்டவரை அழகு பாக்குறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஏன் நடந்துச்சுங்க? ஏன்னா தாவீது யோசிச்சான், ஆண்டவரே நான் கேதுரு மரத்துல இருக்கும்போது உம்முடைய ஆலயம் எப்படி ஆண்டவரே கூடாரத்துல இருக்கிறோம். அது அவன் யோசிச்ச உடனே தீர்க்கதரிசியின் மூலமாய் வார்த்தை வருகிறது, உன் மன விருப்பத்தின் படி எல்லாம் செய்யும். ஹல்லேலூயா. அது அவன் யோசிச்சதுக்கு அவனுக்கு கிடைச்ச பலன் என்ன அப்படின்னா, நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, அவனுக்கு கிடைச்ச பலன், நிலையான வீடை நான் அவனுக்கு கட்டுவேன். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நம்முடைய தலைமுறை, நம்முடைய சந்ததி எப்படி போச்சுன்னு தெரியாதுங்க. இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது. இது வரைக்கும் நீங்க இந்து குடும்பத்துல வந்திருக்கலாம், கிறிஸ்தவர்களே இல்லாம இருந்திருக்கலாம், தேவனுடைய கிருபை 1000 தலைமுறைக்கு தொடர்கிற கிருபை இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து, இது ஒரு மனுஷனுக்கு நான் செய்யற வேலை இல்லைங்க, இந்த வேலை ரொம்ப பெருசுங்க அப்படின்னு சொல்லி உங்களால முடிஞ்ச வரைக்கும் பிரயாசப்பட்டு நீங்க அவருக்காக வேலை செஞ்சீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்காக கிருபையை சேர்த்து வைக்க முடியாது பிரயாசப்பட்டீங்க அப்படின்னா, பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன். ஹல்லேலூயா. மேபி இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் உங்க தலைமுறையில இயேசுவை அறியாதவர்கள் இல்லாம போக மாட்டாங்க. ஆமென். வேற என்ன வேணும் நமக்கு? நம்முடைய தலைமுறை இயேசுப்பாவை அறிஞ்ச தலைமுறை இருந்தா போதுமே, வருகிற எல்லா தலைமுறையும் பரலோகம் வந்தா போதும். ஹல்லேலூயா. சொல்றார், நிலையான வீட்டை கட்டுவேன். ஹல்லேலூயா. இரண்டாவது, உன்னுடைய ராஜ்ய பாரம் என்றென்றைக்கு நிலையில இருக்கும். யாருடைய ராஜ்ய பாரம்? தாவீதோட அல்ல, சாலமோனுக்கு. இவன் செஞ்சதுக்கு அவனுடைய பிள்ளைக்கு ஒரு கிருபை. நம்ம நிறைய நேரத்துல யோசிக்கிறோம், எனக்கு கிடைக்கல. இல்ல, நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுடைய பிள்ளைய ராஜாக்களா, ராஜாத்திகளை கர்த்தர் வைப்பார். ஆமென். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுவீங்களே, ஆவியில ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பீங்கன்னா நீங்க பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. உங்களுடைய தலைமுறைகள் ஒரு அற்புதமான தலைமுறையா இருக்குங்க. என்றென்றைக்கும் அசையாத ஒரு ராஜ்யம். எங்க போனாலும் அவனை தலையை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. நாம இங்க இந்தியாவில செட்டில் ஆயிருப்போம், நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வெளிநாடுகளில் கொண்டு போய் மேன்மையான இடங்களை வைப்பார். ஆனா அதற்கு யார் தரமா வித்திடணும், அதற்கு யார் தரமா விதைக்கணும், அதற்கு யார் தரமா பிரயாசப்படணும்? இன்னைக்கு நீங்கள நானும் பிரயாசம். என்ன பிரயாசப்படணும்? தேவ ராஜ்யத்திற்காக நம்ம பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாய் ராஜ்யபாரம் நிலைக்கு. மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிற, இதுதான் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை, 14வது வசனம், 2 சாமுவேல் 7:14. நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். வேதத்துல முதல்ல தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை பிள்ளைங்க தான் வந்திருக்கு. நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். நான் விட்டுற மாட்டேன், தண்ணி தெளிச்சு விட்டுற மாட்டேன், தகப்பனை போல. ஏன்னா நான் அப்பான்னு சொல்லிட்டேன்ல, நான் நடத்துவேன், அவனை கைவிட மாட்டேன் சொல்லிட்டு. 3வது காரியம், 4வது என்ன சொல்றாரு பாருங்களேன், உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விளக்கினது போல. ஹல்லேலூயா. உன் பிள்ளையாகிய சாலோமனை விட்டு என் கிருபையை நான் விளக்க மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. கிருபை என்ன செய்யும் தெரியுமா? வேதம் சொல்லுது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. கிருபை என்னங்க செஞ்சது? ஒட்டுமொத்த உலகமே அழிஞ்ச பொழுது நோவா ஒரு மனுஷன், அவனுடைய குடும்பம் காக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை யோசேப்புடைய வாழ்க்கையில என்னங்க செஞ்சது? அவன் சிறைச்சாலையில இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, தேவன் அவன் மேலே தயவு வைத்து, சிறைச்சாலை கண்களை தயவு கிடைத்து கிருபை அவனை உயர்த்தி வைத்தது. ஹல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையில கிருபை அவனை மேன்மையாய் மாற செய்தது. ஹல்லேலூயா. அப்ப அந்த கிருபை நமக்கும் வேணும். நம்ம பிரயாசப்படும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்குமா? உன் பிள்ளைக்கு கிருபை வேணுமா? இப்ப பிரயாசப்பட்டா கூட தேவனுக்காக நீ எடுக்கிற ஒவ்வொரு அடிகளும், தேவனுக்காக நீ படுகிற ஒவ்வொரு அவமானங்களும், தேவனுக்காக நீ படுகிற ஒவ்வொரு நிந்தையும், ஹல்லேலூயா, உங்களுக்கு ஆசீர்வாதம். அது ஒவ்வொரு கிரீடமாய் மாறுங்க. நம்முடைய தலையில ஆண்டவர் ஒவ்வொரு முத்தாவை பாருங்க, ஒவ்வொரு முத்தா. ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு முத்தாய் சேர்ப்பார். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய பிள்ளைகள் ராஜாக்களும் ராஜாத்திகளுமா இருப்பாங்க. ஏதோ பெயருக்காக இல்ல, உண்மையாகவே அவர்கள் ராஜாக்களும் ராஜாத்திகளுமா இருப்பாங்க. அவங்களை நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, உன் சந்ததியில 12 ராஜாக்களை நான் எழுப்புவேன். ஆமென். 12 ராஜாக்கள் எழுப்பினாங்க. ஆபிரகாம் உண்மையா இருந்தான்,
கர்த்தர் அதை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இந்த காரியத்தை நம்ம பார்த்து முடிக்கலாம். 1 இத பாருங்க. அங்க சொன்னத அவன் அந்த வேலையை செய்யும் பொழுது ஏதோ அங்க சொல்லிட்டாரு, அதோட முடிச்சிட்டாருல்ல. வேலை செய்யும் போது ஆண்டவர் அதை திருப்பியுமா அதை சீல் பண்றாரு, மறுபடியும் முத்தரிக்கிறாரு. 1 அவர் என்னை நோக்கி, குமாரனாகிய சாலொமோனே, என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவை. அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் குமாரனாகிய சாலொமோன் எனக்கு ஆலயத்தை கட்டக்கடுவேன், அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன். ஒருவேளை இதை வாசிக்கும் பொழுது இது தாவீதுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ எனக்கு குமாரனா இருப்பேன், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன். எங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பீங்க. அப்படின்னா வாசிங்க 2 கொரிந்தியர் 6:18. 2 கொரிந்தியர் 6:18. ரோமர் 8:16. 15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற சுத்திகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாம அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு உறவு, ஒரு 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 பந்தம் இருக்கும் அப்படின்னா பிரியமானவர்களே, அது அப்பா பிள்ளை என்கிற ஒரு உறவு. என்னதான் ஆனாலும் அப்பா நேசிக்கிற மாதிரி வேற யாரும் நேசிக்க முடியாது. ஒரு ஆபத்து அப்படின்னா, நான் அந்த நிறைய நேரத்துல இந்த ஃபேஸ்புக்ல இந்த வீடியோஸ்லாம் வரும். அதுல ஒரு முறை ஒரு வீடியோ பாக்குறேன். நல்லா இவ்வளவு ஹைட்ல இருந்து ஒரு சின்ன பிள்ளை, நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க, அதை ஆட் மாதிரியே போடுவாங்க. அவ்வளவு ஹைட்ல இருந்து அந்த பிள்ளை அப்படியே குதிக்கும், கீழே யாரு இருப்பானா அவங்க அப்பா இருப்பாரு. அதுக்கு என்ன தைரியம் அப்படின்னா, கீழே இருக்கிறது என் அப்பா, என்னை கீழே விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு கிராமத்துல நடந்த உண்மை சம்பவம். ஒரு பயங்கரமான வியாதினால அந்த கிராமத்துல இருக்கிற அநேகர் மரித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில அதுக்காக மருந்து கண்டுபிடிக்கணும், எவ்வளவு முயற்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஒரு மருந்து கிடைக்குது. ஆனா அது அது அந்த அந்த மூலிகை ரொம்ப எடுக்க முடியாத ஒரு இடுக்கமான பகுதியில அந்த மூலிகை இருக்கிறது. அதுல பாத்தீங்க அப்படின்னா மிகவும் சின்ன ஒரு பையன், ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கிற அந்த பிள்ளை மாத்திரமே, ரொம்ப தின்னா லீனா இருக்கிற பிள்ளை மாத்திரமே போய் எடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு குகை மாதிரி இருக்கிற இடத்துல போய் எடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ சரி, அந்த ஊரெல்லாம் ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு பிள்ளையை தெரிந்து கொண்டு அவனை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வல்லுநர்கள், அதனுடைய அந்த அந்த கயிறு என்ன டிரைவ் பண்ற அந்த எக்ஸ்பர்ட் எல்லாம் அந்த பிள்ளையை அந்த கயிறுல கட்டிட்டு அவனை உள்ள இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண. அதை தூங்குற நேரத்துல அந்த பிள்ளை ஒரே ஒரு வார்த்தை சொல்லிச்சான், நான் போறேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு. என்ன சொல்லுப்பா அப்படின்னா, அந்த கயிறுடைய முனைய எங்க அப்பா கிட்ட கொடுத்துருங்க. அந்த கயிறுடைய முனைய ஒருவேளை நீ என்ன விட்டுருவ, ஆனா எங்க அப்பா என்னை விட மாட்டார். அப்பா என்னை விட மாட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை பார்த்து இன்னைக்கு காலையில கேட்கிறாரு, நான் அந்த தகப்பன் தான். நம்ம நிறைய நேரத்துல சொல்றோம், ஆண்டவர் இதை நான் யார்கிட்ட சொல்லுவேன், என்னால சொல்ல முடியல ஆண்டவரே. பாஸ்டருக்கு சொன்னா புரியல, மனைவிக்கு சொன்னா புரியல, கணவனுக்கு சொன்னா புரியல, என் நண்பர்கள் யாருக்கு சொன்னாலும் புரியல ஆண்டவரே, நான் யார்கிட்ட சொல்லுவேன். நான் கூட அப்படி ஒரு சூழ்நிலை 2 நாளைக்கு முன்னாடி இருந்தப்போ, இவ்வளவு நாள் நமக்கு தெரிஞ்சால ஆண்டவர் சொன்னாரு, என்கிட்ட சொல்லு. அந்த ஒரே வசனம் படிச்சேன், அந்த ஒரு வசனத்தை 1/2 மணி நேரமா படிச்சிருக்கிறேன். நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம், அவர்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பார்கள். அது ஒரு உரிமைங்க, அது ஒரு உரிமை. ஆண்டவர்கிட்ட போய் என்ன வேணா, நீ பாவியா கூட இருந்துட்டு போ, அவர் அப்பாதான். என் மக தப்பு செஞ்சதுனால அவன் எனக்கு மகள் அற்று போவது கிடையாது. என் மகதான், என் மகள் தான். ஆண்டவர்கிட்ட போகலாமே.
அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். நான் உனக்கு, ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை பார்த்தா சொல்றாரு, நான் உனக்கு அப்பாவா இருக்கிறேன், நீ எனக்கு குமாரன். பிள்ளை கூட இல்ல, குமாரன், குமாரத்தி. சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். பொதுப்படையா பேசல, குறிப்பிட்டு தனித்துவப்படுத்தி பேசுகிறார். எனக்கு பிள்ளைகளா, சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸா இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன சொல்லலாம், இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்த அதே உரிமையை என்னால உங்களுக்கு கொடுக்க முடியுங்க. இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்த அதே உரிமையை உங்களுக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த அப்பா கிட்ட என்ன வேணா இருக்கட்டுமே. சும்மா நான் சொல்றேன், உங்க தேவை வந்து ஒரு பண தேவையா கூட இருக்கட்டும், ஒரு உலகத்தினுடைய பொருளாதார தேவையா கூட இருக்கட்டும், பாஸ்டருக்கு புரியாததா இருக்கட்டும், ஆண்டவர் கிட்ட போய், அப்பா நீங்க சொன்னீங்களே, எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில கஷ்டம் வருது, ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே சொன்னீங்க, நான் உனக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரா இருப்பீங்கன்னு சொன்னேனே, எங்க அப்பா தானே நீங்க. உங்ககிட்ட நான் சொல்றேன், உங்க கஷ்டம் என்னவா இருந்தாலும், பிரியமானவர்களே, ஒரு தனி அறைக்குள்ள போயிட்டு நீங்க சும்மா, இப்ப நான் ஒரு உங்களோட பேசுற மாதிரி நீங்க பேசி பாருங்களேன். உங்க கண்ல இருந்து கண்ணீர் வரும். தேவ பிரசன்னத்தை நீங்க அந்த இடத்துல அனுபவிப்பீங்க. ஆண்டவர் உங்களோட இடைப்படுவார். அப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா, அதுவும் எஸ்பெஷலி இந்த பூமியில அப்பாக்கள் இல்லாதவர்கள் அப்பான்னு கூப்பிட்டா, ஏன்னா அவங்க இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் போயிடுறாங்க. நம்ம வாசிக்கிறோம்ல, நம்ம பைபிள் வாசிக்கும் போது கூட, ஒரு தாய் தேற்றுவது போல. தாய் என்ன செய்யறாங்க, தாயுடைய கேரக்டர் என்ன போட்டிருக்கு, தேற்றுவது. ஆனா தகப்பனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா, சுமக்கிறவர், உங்களை சுமந்து செல்கிறவர். தாயால முடியாதது தேவன் செய்வார், நம்முடைய தகப்பனால முடியாததை தேவன் செய்வார். நம்ம செய்வது தெரியுமா, ஆண்டவரே நீங்க எனக்கு தகப்பனா இருங்க, நான் உண்மை பிதாவாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, வாசிக்கலாம். காலேபுடைய லைஃப்ல இருந்து ஒரு சின்ன ஒரே ஒரு வசனம், நியாயாதிபதிகள் 1:14 வாசிங்க. காலேபுக்கு ஒரு மகள் இருக்கிறா, அந்த மகள் பேர் அக்சால். அந்த இடத்துல ஒரு 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 யுத்தத்துக்காக ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாரு. அதை வந்து ஒத்னியேல் என்கிற நியாயாதிபதி அதை செய்து முடிக்கிறான். அதை செஞ்சு முடிச்ச உடனே நியாயாதிபதிகள் 1:14 வாசிங்களேன். அந்த தகப்பன் மகளுடைய உறவை நீங்க புரிந்து கொள்வதற்காக வாசிங்க யாராவது. அவள் புறப்படுகையில் ஒரு மகளுக்கு திருமணம் நடக்குது. ஒரு தகப்பனா செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செஞ்சிருப்பாரா இல்லையா, எல்லாமே செஞ்சுட்டாரு. ஆனாலும் அவங்க கிளம்பி போக போறாங்க. அந்த புறப்படுகிற அந்த வேலையில் வருகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுதுல இங்க ஒரு 2 விஷயம் பார்க்க முடியும். முதல்ல, ஏன் அவள் எவ்வளவு தைரியமா இறங்குறானா, ஏன்னா அவளுக்கு தெரியும் தான் கேட்க போகிறவர் இன்னார் என்று அவள் அறிந்திருந்தாள். ஹல்லேலூயா. நான் கேட்க போறது ஏதோ ஒரு புறத்தியா மனிதன் கிட்ட கிடையாது, என்னுடைய அப்பா கிட்ட கேட்க போறேன். அது மாத்திரம் இல்ல, கேட்கறது யாருன்னு அவளுக்கு தெரியும். கேட்கறது யார் தெரியுமா, அவளுடைய மகள். எல்லா உரிமையும் இருக்குங்க. ஹல்லேலூயா. சில நேரத்துல சில காரியங்களை நேற்று கூட பேசினேன். சில இடத்துல நம்மளால போய் வெளிப்படையா கேட்க முடியாது. சரி, அப்பாக்களை அனுபவிச்சவங்க தெரியும். என்னதான் அப்பா தண்ட சோறுனே திட்டினா கூட சரி, நம்ம உண்மையிலேயே அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துருக்கிறேன், திட்டினா கூட சரி, அப்படியே வெக்கப்படம் போயிடாங்க, தலையை செஞ்சுக்காப்பா, இதுக்கு போனோம்பா, ஏதாவது இந்த ஏசி மெக்கானிக் படிக்க போறேன், ஏதாவது சேர்த்து விடுங்க, படிப்பெல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், ஏசி மெக்கானிக் படிக்க போறேன். பாருங்க, அவங்க கட்டின காசை வேஸ்ட் பண்ணிட்டேன், எல்லாமே செஞ்சுட்டேன், ஆனாலும் வெளியே என்னால போய் கேட்க முடியாது. ஏன் அப்பா என் சின்ன வயசுல இருந்து எனக்கு எல்லாத்தையுமே போட்டு ஊட்டி சீராட்டி வளர்த்த என் தெய்வ அப்பாவை அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. அக்சாலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உரிமையோட கேட்கிறா. அவர் அப்பா என்ன பண்றாரு, அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். இங்க இருக்கிறவங்க யாராவது யோசிக்கிறீங்களா, பிளஸிங் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? கேளுங்க, கேளுங்க, கேட்டாதான் கிடைக்கும். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்பா. என்னம்மா ஆசீர்வாதம்? வறட்சியான நிலத்தை எனக்கு தந்திருக்கிறீங்களே, நீர் பாய்ச்சலான நிலங்களையும், அதை வேண்டான்னு சொல்லிடல, அதையும் வச்சுக்கிட்டு நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால், அப்பொழுது காலேப் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஹல்லேலூயா. எடுத்துக்கோ. கேட்கிறவர் யாருன்னு அறிந்திருந்தா, கேட்கிற தன்னுடைய ஸ்தானத்தை அவள் அறிந்திருந்தா. அதனால கிளம்ப போறாங்க.
காரு புறப்பட போகுது, உள்ள ஏறி உட்கார்ந்தாச்சு மாப்பிள்ளையும் பொண்ணும். மாப்பிள்ளை கிட்ட சொல்றா, ஒரே ஒரு நிமிஷம் நான் போயிட்டு எங்க அப்பா கிட்ட ஒரு காரியத்தை கேட்டு வரட்டுமா அப்படின்னு பர்மிஷன் கேட்கிறா. என்னடா இது, எல்லாம் முடிஞ்சு ஏறி கிளம்புற நேரத்துல திருப்பி இறங்குறேன்ற. பர்மிஷன் கேட்டோன்னு பர்மிஷன் கிடைக்குது. இறங்கி போய் அப்பா கிட்ட கேட்கிறா. அப்பா உடனே சாங்ஷன் பண்ணி எடுத்துட்டு போன்றாரு. இந்த தெய்வம், இந்த தகப்பன் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. என்ன கேட்டாலும் இந்த வசனம் அதான் சொல்லுது, ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஏசப்பா. அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். அதுவும் அப்பா இல்லாதவங்க, எனக்கு இல்லப்பா, இந்த பூமியில எனக்கு அப்பா கிடையாது, இந்த பூமியில எனக்கு அம்மா கிடையாது, எனக்கு அப்பாவும் நீங்க தான், எனக்கு அம்மாவும் நீங்க தான். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுல அவ்வளவு அடங்கி இருக்குங்க. இது ஏதோ ஃபார்முலா கிடையாது. உண்மையாவே அவர் அப்பாவும் அம்மாவும் மாறினாருன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம தனியாவே கிடையாது. நம்மளோட தெய்வம் எப்பொழுதும் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்துல அவர் நம்மை கண்டிக்கிற தகப்பனா இருக்கிறார். எபிரேயர்ல வாசிக்கிறோம், தகப்பன் தான் நேசிக்கிற எந்த பிள்ளையையும் அவர் சிட்சிக்கிறார், அவர் கண்டிக்கிறார். வாசிங்க ஓசியா 6:1. ஒரு 2 வசனத்தை வாசி முடிச்சிருவேன். ஓசியா 6:1. கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார். சில நேரத்துல சில சிச்சைகள் ஆண்டவர் செய்யற மாதிரி இருக்கும். ஆனா அவர் தான் பீறுவாரு, ஆனா அவரே நம்மை குணமாக்குவாருங்க. அவர் அடிப்பார், அவரே, வேற யாரும் நம்ம செய்யறதுதான். நான் நேற்றைய தினத்துல முந்தானத்தை நினைக்கிறேன், என்னுடைய மகளுக்கு நடந்த விஷயத்த நான் சொன்னேன். மேக்ஸ் சரியா போடல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கொட்டு, என்னுடைய விரல் வீங்குற அளவுக்கு ஒரு கொட்டு. அந்த கொட்டை வாங்கிட்டு அந்த அம்மா அப்படியே போயிடுவாங்கன்னு பார்த்தேன். வெளியே போனாங்க. எங்க அம்மா எனக்கும் அந்த அம்மாவுக்கு காஃபி கொண்டு வந்து வச்சாங்க. உள்ள வந்தாங்க, காஃபி எடுத்து குடிச்சாங்க. போய் அந்த அம்மா அந்த டம்ளரை வச்சுட்டு வந்தாங்க. சரி வச்சுட்டு வராது அப்படின்னு யோசிச்சேன். கொஞ்ச நேரத்துல அப்படியே உள்ள வந்தாங்க. நான் காஃபி குடிச்சிட்டேன்னு பார்த்தாங்க. கப்பு சத்தம் வரல, கப்பு. சரி டம்ளரை கொடுத்துட்டேன். போயிட்டு சரி அதுக்கப்புறம் வராது, என்ன அடி வாங்கியிருக்கேன், போய் அவங்க ஆட்சி கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருவாங்க. இது ஜென்ரலா நடக்கிறது. அப்பா அடிச்சாருன்னா போய் அம்மா கிட்ட தஞ்சம், இல்ல ஆட்சி கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். மறுபடியும் உள்ள பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அப்பா என்ன சொல்லுவாரு? அந்த சம்பவம் என்ன தெரியுமா சொல்லுச்சு? இதுதான் நம்முடைய தகப்பன். அவர் அடிக்கிறாரு, அடிச்சுட்டு என்ன தெரியுமா பண்றாரு? நீ என்கிட்ட வாயேன். நீங்க ஏசாயா எரேமியா வாசி பாத்தீங்கன்னா, இந்த ஓசியால வாசிக்கிற வசனம், அந்த ஓசியாலே 5வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 5:15 வாசிங்க. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு, அதாவது நான் உன்னை விட்டுட்டு கொஞ்சம் நான் போயிடுவேன், எனக்கு உன்னை விட்டுட்டு போனா ஆசை கிடையாது. நான் உன் அப்பாவா எப்பவுமே இருக்க விரும்புறேன். நான் உன்னை விட்டுட்டு கொஞ்சம் போறது எதுக்கு தெரியுமா? என் ஸ்தானத்துக்கு நான் ஏன் போயிடுவேன் தெரியுமா? நீ மனம் திரும்பி என்கிட்ட வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட திரும்பி வந்துரு, உனக்கு எல்லாம் கிடைக்கும். நீ இழந்ததை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம இழந்ததை நமக்கு கொடுப்பார். அவர் இடத்துல திரும்பி, ஏன்னா அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறார். அவர் மாறவே இல்லைங்க, அவர் மாற மாட்டார். அவர் பிதானா, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், லூக்கா 15வது அதிகாரத்துல ஒரு கெட்ட குமாரனுடைய கதை அடிக்கடி கேட்டிருக்கிறோம். அந்த கதையை நான் சிம்பிளா சொல்லிடுறேன். அவன் தன் தகப்பன் இடத்துல இருந்து ஆஸ்திகளை பிரிச்சுட்டு போயிட்டான். இப்ப போன இடத்துல ஆஸ்திகள்லாம் செலவழிஞ்சிருச்சு. ஒரு சூழ்நிலை வருது, பன்றியினுடைய தவிட்டினால தன்னை திருத்தி பண்ணிக்கலாம், பன்னியுடைய தவிடாவது எனக்கு கிடைக்குமா சொல்லுவாங்க. சில நேரத்துல பெரியவங்க சொல்லுவாங்க, டேய் இப்படி படிச்சிருந்தா தவிடுதான் தின்னுவனி சொல்லியிருக்கிறாங்களா யாராவது? தவிடுதான் தின்னுவேன். அவனுக்கு வேதம் சொல்லுது, அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், நான் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தேன், எப்பேற்பட்ட தேவன் ஒரு வேளை சோறு அவனுக்கு போட முடியாதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? போட முடியுமா முடியாதா? ஆண்டவர் ஒரு வேளை சோறு போட்டுக்கலாமா? ஆனா அந்த ஒரு வேளை சோறு அவருக்கு பெரிய விஷயம் இல்ல. அதை நினைச்சிருந்தா போட்டிருக்கலாம். ஆனா அவர் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? உன்னை நான் அப்படியே கஷ்டத்துல விட்டேன்னு வச்சுக்கேன், நீ என்ன தேடி வருவ.
ஹல்லேலூயா. நீ எங்கேயோ இருந்து ஒருவேளை சோறுக்காக நீ எதையா சாப்பிட்டுக்கிட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருக்கணும் எனக்கு ஆசை இல்ல. நீ தகப்பன் வீட்டுக்கு மறுபடியுமாய் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி பன்றினுடைய தவிடு கூட அவனுக்கு கிடைக்காத அளவுக்கு தேவன் அவனை கைவிட்டதை போல ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அவனை தண்டித்ததை போல ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அது நிரந்தர தண்டனை அல்ல. தேவன் அதை எதற்காக செய்யறா, நீ என்கிட்ட வா. ஹல்லேலூயா. நடந்தது என்ன? அவன் யோசிச்சா, அட நான் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு என் தகப்பன் வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கு தாங்க அந்த பிரச்சனை, அதுக்கு தாங்க அந்த சிச்சை. நம்மள ஏதோ தண்டிச்சு வேடிக்கை பார்க்கறதுல கர்த்தருக்கு எந்த சந்தோஷம் இல்ல. அவர்கிட்ட வந்து மனம் திரும்பிடுவேன், என் வாழ்க்கையை நான் முழுசா மாத்திட்டு அவர்கிட்ட வந்துருவேன்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறாரு. அப்படி வரும்போது என்ன தெரியுமா கிடைக்கும்? பிள்ளை மகன் என்ற அதிகாரத்தை திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. மகன் என்ற அதிகாரம் அந்த சொல்றார், நான் அவர்களுக்கு பிதாவா இருப்பேன், அவர்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இதனால தியானம் பண்ணவங்க தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், அவனுடைய பிள்ளைக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். அவனுக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிற, அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் யோவான் 1:12 சொல்கிறது, யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்க தான் இன்னைக்கு ஒரு ஏதோ அவங்க அம்மா மரிச்சு போனாங்க, சட்டத்தின்படி வாரிசுதாரர் சர்டிபிகேட், லீகல் ஹையர், ஆண்டவர் சட்டத்தின்படி ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஹல்லேலூயா திருவிருது எடுக்கிற நம்மளை சட்ட பிரகாரமாய் அவருடைய பிள்ளைகளை மாற்றிருக்கிறார். அப்போ உங்களுக்கு உரிமை இருக்குது, எனக்கு உரிமை இருக்குது. அப்பா கிட்ட போய் கேட்பதற்கு. கேட்கும் பொழுது அவர் நமக்கு இந்த காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.